ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் பாக்ஸை வச்சு எப்படி சிம்பிளாக இயரிங் பாக்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால இது வந்து எந்த டெக்கரேட் பண்ண வேணும் தேவையில்லை. இதுக்குள்ளே என்ன பொருள் வச்சுருக்கோமோ அது அப்படியே தெரிகிற அளவுக்கு தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இந்த பாக்ஸை அப்படியே விட்டுருவோம். இப்போ நமக்கு இந்த சைஸில் வந்து உள்ளே வைக்கிற மாதிரி நமக்கு வந்து தெர்மோகோல் தேவைப்படும். அந்த தெர்மோகோலை நல்லா கரெக்டாக இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒவ்வொரு இயரிங்ஸாக வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம அந்தந்த இடத்துல நம்ம இயரிங்ஸை அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு எந்த இயரிங்ஸ் தேவையோ அந்த இயரிங்கை வந்து நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கிற முடியும். இந்த குட்டி பாக்ஸில் என்ன போட்டிருக்கேன்னா, ஒரே தோடை மல்டிப்புளாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற தோடை மட்டும் நான் இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பின்னாடி பட்டன் இருக்கும்ல, அந்த பட்டனையும் நான் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால நமக்கு என்ன தோடு தேவையோ அதை நம்ம வெளியிலேயே பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவசரமாக எங்கேயாவது போகும்போது ஒரு தோடு இருக்கும், ஒரு தோடு எங்கிட்டு போட்டோம்னே தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட தோடு மிஸ்ஸே ஆகாது. ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2ல் நம்ம குழந்தைகளுக்காக இந்த மாதிரி கிளிப்ஸ் நிறையா வாங்கி வச்சுருப்போம். ஆனால் இந்த கிளிப்ஸ்லாம் எப்படி தான் மிஸ் ஆகுதுன்னு தெரியாது. அந்தளவுக்கு பார்த்தா அடிக்கடி வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளிப்ஸெல்லாம் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறது நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம கிளிப்பு வாங்குறப்பயே நமக்கு வந்து இந்த மாதிரி அட்டையில் தான் தருவாங்க. ஆனால் இந்த அட்டை வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு வராது. 2-3 தடவை எடுக்கும்போதே அது கிழிஞ்சிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுருப்போம். டப்பாவில் கொட்டி வைக்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு கிளிப்பாக தேடி தேடி எடுப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஷீட்டு, இது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு. இது வந்து நம்ம வால் ஸ்டிக்கர் தான். இதை விட கொஞ்சம் பழசான ஸ்டிக்கரும் என்கிட்ட இருந்துச்சு. அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டுன்றனால நமக்கு பிஞ்சு போகாது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து நம்ம கிளிப்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிற போது நம்ம கிளிப்ஸ்லாம் மிஸ் ஆகாது. அதுக்கப்புறம் இதை வந்து ஹேங் பண்ணுறதுக்காண்டி நான் என்ன செய்ய போகிறேன்னா, 2 ஓட்டை போட்டு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு த்ரெட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஹேங் பண்ணுற மாதிரி இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு கிளிப்ஸாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிருவோம். இப்படி நம்ம கிளிப்பெலாம் எடுத்து மொத்தமாக ஒரே இடத்துல வைக்கும்போது நமக்கு என்ன கிளிப்பு தேவைப்படுதோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் கிளிப்பு வந்து காணாமல் போகாமலும் இருக்கும். ஏன்னா அடிக்கடி நம்ம இந்த மாதிரி கிளிப்பு வந்து குழந்தைங்களுக்கு வாங்க வேண்டியதாக இருக்குது. திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம அவசரமாக ஏதாவது கிளிப்பை நம்ம தேடும் போல் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுடைய செவத்தில் நம்ம ஹேங் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிளிப்பு தேவைப்படுதோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஹேர்பினையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஹேர்பின் அப்படி தான் சாதாரண ஒரு அட்டையில் கொடுத்துருப்பாங்க. அதையும் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு அட்டையில் நம்ம குத்தி வச்சுக்கிற போது நமக்கு என்ன ஹேர்பின் தேவைப்படுதோ எல்லாமே ஒரே இடத்துல நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்களா, நான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். டிப் நம்பர் 3காண்டி இந்த ஹேர் பேண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த ஹேர் பேண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் அந்த கிளிப்ஸ் மாதிரி தான் கொச்சமிச்சான்னு எங்கிட்டாவது போட்டு வச்சுருவோம் நம்ம. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்னா, நம்மகிட்ட இருக்க வேஸ்ட்டான பேங்கிள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வேஸ்ட்டான பேங்கிள் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இது இஎம்ன்றனால சீக்கிரமே கட் ஆயிரும். இப்போ வந்து இதில் வந்து எல்லா பேண்ட்ஸையும் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈய வளையல்லாம் நம்மகிட்ட நிறையா இருக்கும். இது வந்து ஒரு தடவை 2 தடவை போட்டோன்னே நமக்கு தண்ணிக்குள்ளே போட்டோன்னே நமக்கு வெளுத்து போயிடும். அந்த மாதிரி ஈய வளையல்லாம் நம்ம கீழே தூக்கி போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரியே எங்கள் பாப்பாவோட குட்டி குட்டி செயின்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் போட்டு வைக்கிறனால நமக்கு சிக்கு பிடிக்காமல் இருக்கும். ஒரு செயினோட மாட்டாமல் சிக்கு பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஹூக்கு, அதுக்கப்புறம் என்னோடய ரிங்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வளையலில் போட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம ஈஸியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆணியில் கோர்த்து விட்டுக்கிறேன். இது வளையல்ன்றனால ஈஸியாகவே கோர்க்க முடியுது. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.